ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அட் அ டைமில் இந்த மானிட்டரையும் இந்த கேமில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் நமக்கு வியூ ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இதிலிருந்து HDMI கேபிள் அவுட்புட்டை எடுத்து டிஸ்பிளேல இதில் இருக்க வியூவை அப்படியே இங்கே தெரிய வச்சோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே நமக்கு ஆஃப் ஆகிடும் இல்லையா? ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அதாவது எனக்கு இதில் பார்க்குற இந்த வியூ எனக்கு டிஸ்பிளேலையும் தெரியணும், அதே டைமில் இதுலேயும் தெரியணும். அதுக்கு என்ன செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் HDMI கேபிள். இதோட ஒரு எண்டை மானிட்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட இன்னொரு எண்டை எடுத்து கேமில் கனெக்ட் பண்ணுறேன். சோனி A7 IV பாடியில் கனெக்ட் பண்ணிட்டேன். கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோனையும் உங்களுக்கு பார்த்தீங்களா, எனக்கு இதுலேயும் டிஸ்பிளே வருது. இங்கே என்ன இதில் காமிக்குதோ அது அப்படியே அதுலேயும் தெரியுது. ஸோ இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் ஷோ பண்ணுறேன். செட்டிங் போய்க்கலாம். செட்டிங் போனதும் இதில் லாஸ்ட் எல்லோ மெனு இருக்கும் பார்த்தீங்களா? எல்லோ மெனு தான் நமக்கு ஃபுல்லாக செட்டப் மெனு. எல்லோ மெனுக்குள்ளே வந்ததும் அதில் எக்ஸ்டர்னல் அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது 11th ஆப்ஷனாக இருக்கும் எக்ஸ்டர்னல் அவுட்புட் அப்படின்னு. அதில் HDMI ரெசல்யூஷன் அது ஆட்டோவில் இருக்கும். அது ஆட்டோலேயே இருக்கணும். HDMI அவுட்புட் செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டாம். HDMI இன்ஃபோ டிஸ்பிளே அப்படின்னு தேர்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்கும் பாருங்க. அது ஆனில் இருக்கும் நார்மலாக. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்க டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு, அதில் டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன ஆப்ஷன் இதுதான். உங்களுக்கு இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலேருந்து லாஸ்ட் மெனு எல்லோ ஐக்கான் வந்ததும் இதுதான் செட்டப் மெனு. இதுக்குள்ளே போனீங்கன்னா 7th 8th 9th 10th 11th இருக்குது எக்ஸ்டர்னல் அவுட்புட். இந்த எக்ஸ்டர்னல் அவுட்புட்டுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் தேர்ட் ஆப்ஷனாக HDMI இன்ஃபோ டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் போயிட்டு ஆனில் தான் இருக்கும் நார்மலாக. இது ஆனில் இருக்கும்போது இந்த டிஸ்பிளே கட் ஆகிடும். அதில் இருக்க டிஸ்பிளே மட்டும் நமக்கு வியூ ஆகும். இப்போது இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் இந்த கேமரா எதை வியூ பண்ணுதோ அது எனக்கு இங்கே டிஸ்பிளேல தெரியும். பட் வச்சிருக்க செட்டிங் எல்லாம் இந்த டிஸ்பிளேல காமிக்கும். ஓகே, பாருங்க, இதுல என்ன இந்த கேம் பார்க்குதோ அது அப்படியே எனக்கு இந்த டிஸ்பிளேலையும் தெரியுது, அட் அ டைம்ல பெரிய டிஸ்பிளேலையும் தெரியுது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இதோட கேமரா ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் மானிட்டரோட ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் வியூ ஆகணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகராஜன். தேங்க்யூ பாப்பா.